வகை அமைதி. ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே டே ஏந்திரா. மயிலென கண்டேனோ பார்க்கிறேன். ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ போராரிரோ. காதல் கொண்டே கனவினை வளர்த்தேன். கண்மணி உனை நான் நீ மறவாதே. கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன். நல்ல பாட்டு கேட்கும் போதே வேற. ஜெய் ஜெய். ஹலோ சார். நான் யா கோபி. சொல்லுங்கள் சார். இந்த எம்எல்ஏ வெட்டி தொட்டு கேஸ் என்ன ஆச்சு? இதில் மர்டர் வேறு. அந்த பர்சனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் பிடிச்சிருவோம். நான் பிடிங்கிக்கிறீங்களோ சீக்கிரம் முடிச்சுட்டு என்னை வந்து பாரு. ஆல்மோஸ்ட் நெருங்கிடும் சார். சீக்கிரம் பிடிச்சிருவோம். சரி வை. ஓகே சார். சார் 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 விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார். சார் நீங்க வச்சு கொண்டுருவீங்க போல. கொஞ்ச நேரத்தில் நான் என்ன பண்ணேன் எனக்கே தெரியலையா? அந்த சம்பவத்தை ஒன்றும் மறக்கலையா சார்? எல்லாத்தையும் விட்டு என்ன நம்பி வந்தாயாவ. என் கண்ணு முன்னாடி ரத்த வெள்ளத்தில் அதை என்னால மறக்கவே முடியல. புரியுது சார். அதை கொண்டுட்டீங்களே. அதை நினச்சி தான் இவ்வளோ நாள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். சார் நான் ஸ்டடியாக தான் இருக்கேன். போய் ஸ்டூல் எடுத்துட்டு வா. தம்பி தம்பி யோ அண்ணா எழுப்பியா? எழுப்பி உட்கார வை. தம்பி சாரிப்பா.
வன்மோர்ன்றது உங்களுக்கு என்ன புதுசா சாரிலாம் கேட்குறீங்க? நீங்கள் திருடலைன்னா நான் ஏன் தம்பி உங்களை அடிக்க போகிறேன்? உங்களை விடவா? என்ன எம்பிஏ படிச்சு நீ ஏன் திருடுற? உங்களை மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னாலையும் பொலிட்டிஷியனாலையும் தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். அவனுங்க கடமையை சேர்த்துக்க என்கிட்ட காசு கேட்டானுங்க, ஏமாத்திட்டானுங்க. அதான் அவனுங்கிட்டயே கொள்ளையடிச்சேன். தப்பா? நீங்கள் கொடுக்கறதுனால தானே அவனுங்க வாங்குறானுங்க. நீங்கள் எதுக்கிட்டா கொடுக்குறீங்க? நாங்களும் நேர்மதியாக எக்ஸாம் எழுதுகிறோம். ஆனால் 90% வாங்கின எனக்கு வேலை கிடைக்கல, 50% வாங்கினவனுக்கு வேலை கிடைச்சிச்சு. கேட்டால் பணம். அதான் நான் கொடுத்தேன். அந்த பணம் பிடுங்கி நாய் என்னையே ஏமாத்திட்டான். அதான் நான் ஏமாத்த ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சொல்லு, நான் பண்ண தப்பா? அதுக்கு பொதுமக்கள் என்னடா பாவம் பண்ணாங்க? இல்லை, புரியல. அதுக்கு எங்கள் அம்மாவை ஏன்டா கொன்ன? சார் இவன் எதுக்கு சார் வர சொன்னீங்க? எல்லாம் காரணமாக தான். நான் யாரையும் கொல்லல. டேய், நீ கடைசியா மேல வீட்டுல திருட போனல, அந்த வீட்டுல வேலை செஞ்ச அம்மாவோட பையன் தான் இவன். நீ திருடும் போது அந்த அம்மா அந்த வீட்டுல தான் இருந்தாங்க. நான் உங்களை தள்ளி தான் விட்டேன். டேய், நீ தள்ளி விட்டதில் அவங்க செத்துட்டாங்கடா. எங்க அம்மா பாவண்டா, எங்களை படிக்க வைத்த சார் ராப்பாங்களா கஷ்டப்பட்டாங்கடா. இப்பதான்டா அவனுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள இப்படி அவங்களை கொண்டுட்டீங்களாடா. மன்னிச்சிடு சார், மன்னிச்சிடு சார். கொன்னா கூட யாத்திரை தீராடா. மன்னிச்சிடு சார், நான் வேணும் பண்ணல சார். நான் வேணும் தள்ளி விடல சார். நான் பண்ணிடு சார், நான் கொண்டுடு சார். உன் கையால் எனக்கு கொண்டுடு சார், கொண்டுடு சார். இந்தாங்க, யோர் சாய்ஸ். சார் சார் மன்னிச்சிருங்க சார், தெரியாமல் பண்ணிட்டு சார், வேணும்னே பண்ணல சார். மன்னிச்சிருங்க சார், என்ன சார் சுற்றாதீங்க சார், விட்டுருங்க சார். சாரி சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார். நான் தெரியாம கூட எப்படி அவ்வளோ பேர் தப்பு பண்ணுவீங்க? சார் மன்னிச்சிருங்க சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார். ஒய்ஃப் தான் சார் உள்ள வந்துட்டாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல சார். சார் வேணா சார், சாரி சார், சார். போடா. என்ன சார் இப்படி விட்டு போறாரு? நான் செஞ்ச தப்பு அவன் செய்யல. இல்லை புரியல. ஒருத்தன் தான் செஞ்ச தப்புக்கு குற்ற உணர்ச்சியோட ஃபீல் பண்ணுறப்ப அவனை மன்னிச்சு விடுறது பெரிய தண்டனை வேறு எதுவுமே இல்லை.